ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ஃப்ளெக்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்த யம்மியான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்லேயே எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக சாஃப்டாக பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல? வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேல் மாவு பன் ரெடி பண்ணுறதுக்காக அந்த டவுக்காக 1 கப் மைதா, 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சால்ட். அப்புறம் அந்த டாப்பிங்ஸ்க்காக இது உங்களோட சாய்ஸ் தான். நான் கொஞ்சம் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம், ஆனியன்ஸ் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பிளாக்பெர்ரிஸ் and sauce, 2 sauce, tomato sauce and chili sauce, கொஞ்சம் cheese, butter, அப்புறம் oregano, chili flakes. வாங்க இப்போ டவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவை ஒரு பவுலில் கொட்டி அதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக நம்ம எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியான தயிரை ஊற்றி கலக்க போகிறோம். ஒரேடியாக தயிரை ஊற்றி கலக்க வேணாம், தண்ணி ஆகிடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்மளுக்கு மாவு பாதம் வர மாதிரி கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மாவு ஓரளவுக்கு ஒட்டாமல் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதை நம்ம 20 நிமிஷம் இல்லாட்டி 1/2 hour வரைக்கும் கூட ஊற வைக்க போகிறோம். இப்போ 1/2 hour கழித்து மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக உப்பி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பீஸாவை, இந்த டவ்வை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எனக்கு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி உருட்டுறது எனக்கு செட் ஆகலை. எனக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்குது. நீங்கள் எது வேணுமோ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் கரெக்டாக இருக்கணும், மேடும் பள்ளமுமா இருக்கக்கூடாது. ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அதோட திக்னஸ் கூட ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மாவு மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஃபோக் எடுத்து நம்ம அங்கங்கே ரஃப்பாக அதை ஓட்டை போக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. அதில் கொஞ்சம் சாஸ், டொமேட்டோ சாஸ். இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது. டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி சாஸ். இது ரொம்ப காரமாக இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணனால டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதையும் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டலாம். கார்ன் போட்டிருக்கேன், ஆனியன் அங்கங்கே நான் ஒரு அட்ராக்ஷனுக்காக மற்ற எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அப்புறம் சில்லிஸ், இல்லாட்டி வேறு நான்வெஜ்ஜில் கூட நீங்கள் சிக்கன் கூட செய்யலாம். சிக்கன் பீஸா கூட செய்யலாம். இது நான் வெஜ் பீஸா செஞ்சுருக்கேன். அண்ட் மஷ்ரூம் பீஸா கூட செய்யலாம். நான் இப்போ ரெட், க்ரீன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டிருக்கிறது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ரெட், க்ரீன், பிளாக் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது நம்ம துருவின சீஸை எல்லா இடத்துலையும் தூவி விட்டுறலாம். ஓரங்களில் ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா அது பேக்காய் வரப்போ ஸ்லிப்பாக சான்ஸ் இருக்குது, ஒழுகிடும் சைடில். ஸோ லாஸ்ட்டாக பட்டரை அந்த மாவில் ஓரங்களில் தடவி விட போகிறோம். ஏன்னா அதோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் பேக் ஆனதுக்கப்புறம் கடை பீஸா மாதிரியே லுக் இருக்கும். அதுக்காக அப்புறம் நடுவுலையும் கொஞ்சம் ட்ராப்ஸாக விட போகிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக, அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம பேக் பண்ணலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் இந்த ஆரிகானோ போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இது கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த அரோமா நல்லாயிருக்கும் பீஸாக்கு. இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் மணல் கொட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு ஹெவியான பாத்திரம் எடுத்து அதில் உப்பு கூட கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி கேக் பீஸா எல்லாத்துக்கும் செய்கிறதுக்காக வச்சுருக்கிற பாத்திரம். அண்ட் அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் நம்ம சிம்மிலேயே பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது 20 நிமிஷம் கழித்து நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல பீஸா பொங்கி வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பீஸா கட் ஆகுது. நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட சீஸ் அண்ட் சாஸ் போட்டது எல்லாமே ஈவனாக எல்லாமே சூப்பராக தெரியுது. பாருங்கள், பசங்க பார்த்தாங்கன்னா குட்டி பசங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க, பிளேட்டே காலி ஆகிடும். உங்களுக்கு என்னோட இந்த பீஸா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பார்க்குறதுக்காக. அண்ட் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.